எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நான் ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஓணம் ஸ்பெஷல் இலை அடை. இதை வந்து இலை அப்பம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து வாழை இலையில வச்சு ஸ்டீம் பண்ணி இதை செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்ய முதல்ல வெல்லத்தை கரைக்கணும். சாஸ்பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. இது கிட்டத்தட்ட 3/4 கப் அளவு இருக்கும். இதில் 200 கிராம் வெல்லம் போடுங்க. அப்பப்போ கிண்டி விட்டு வெல்லத்தை ஃபுல்லாக கரைச்சிருங்க. பொதுவாக உருண்டை வெல்லத்தில் அழுக்கு இருக்கும், அதை எடுக்க இந்த மாதிரி செய்யணும். வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதும் எடுத்து வச்சிருங்க. அகல கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி இதில் 1 கப் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் போடுங்க. இதை கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு வறுக்கணும். தேங்காய் இப்போ லேசாக நிறம் மாறுது. இந்த ஸ்டேஜில் கரைச்ச வெல்லத்தை டைரெக்டாக கடாயில் வடிகட்டி ஊற்றுங்க. இதில் இருக்கிற ஈரம் பூரா வத்துற வரைக்கும் கிண்டுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறேன். தேங்காய் பூரணம் கொஞ்சம் சேர்ந்து வருது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. பாருங்க, பூரணம் நல்லா கெட்டியாக ட்ரையாக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடுங்க. இலை அடை செய்யும் போது இது கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். அடுத்து மேல் மாவு செய்ய போகிறேன். இதுக்கு சாஸ்பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வைங்க. தண்ணி கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அகல பாத்திரத்தில் 1 கப் அரிசி மாவு போட்டு 1 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெயை ஊற்றி இதில் கொதிக்கிற தண்ணி சேர்த்து கிண்டுங்க. தண்ணி ஊற்றின உடனே கிண்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொழக்கட்டை மாவு பதத்துக்கு கிண்டுங்க. மேல் மாவு இப்போ ரெடி. இலை அடை செய்ய ஆரம்பிக்கலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவி ஒரு உருண்டை மாவை எடுத்து வாழை இலையோட நடுவில் வச்சு மெல்லிசா தட்டுங்க. செஞ்ச தேங்காய் பூரணத்தை நடுவில் வைங்க. அடுத்து இலையை மடிச்சிட்டு எல்லா பக்கமும் சீல் பண்ணுங்க. இதை நான் இட்லி குக்கரில் வேக வைக்க போகிறேன். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் செஞ்ச இலை அடைய இட்லி தட்டில் அடுக்கி இட்லி குக்கரை வைங்க. இது வேக 10 இருந்து 15 நிமிஷம் ஆகும். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியில் எடுத்து சூடாக பரிமாறுங்க. ஓணம் ஸ்பெஷல் இலை அடை இப்போ ரெடி. அருமையான சுவையான இலை அடை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது வந்து நீங்கள் நார்மலாக ஃபெஸ்டிவல் டைம் இல்லைன்னா கூட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி இந்த ஓணமை நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க.